Hello friends, welcome to my channel Kanyakumari Special. நம்ம இன்னைக்கு வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து Bosch பிராண்டோட வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்றேன். நான் 1 இயர் மேலே ஆயிடுச்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. நான் ஒரு பேசிக் மாடல் தான் யூஸ் பண்றேன். டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் லோடு தான் நமக்கு நல்ல பெஸ்ட். பவர் கன்சம்ஷன், வாட்டர் கன்சம்ஷன் ரெண்டுமே நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோடே சூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம அதுக்கப்புறம் திரும்ப வேறு பிடிச்சிருந்தாலும் வாங்க முடியாது. அதை வாங்கும்போது கொஞ்சம் செலவு பண்ணி நல்லதாகவே வாங்கிக்கோங்க. இப்போது எப்படி ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். நம்ம சாயம் போகிற துணி எல்லாமே வாஷிங் மிஷினில் போடக்கூடாது, மற்ற துணியிலையும் சாயம் பட்டுரும். அதனால் அதுக்கப்புறம் சிந்தட்டிக் துணியெல்லாம் இருக்கலாம், நல்ல மெல்லிஸாக நம்ம ஷால் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதே நல்லது. ஏன்னா அதுலலாம் ரொம்ப அழுக்கு இருக்காது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் துணி வந்து மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி ஊக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்ம சட்டை பாக்கெட்டில் குழந்தைங்க வந்து பாக்கெட்டில் வந்து ஏதாவது திங்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் காயின்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துணியை வந்து மிஷினுக்குள்ளே போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி துணியை லோட் பண்ணி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. இது தனியாகவே வாஷிங் மிஷின் ரூம். இந்த மாதிரி லைன்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்குன்ட்டு தனியாக நீங்கள் இடம் ஒதுக்குறது நல்லது. அப்போ மழையில் நனையாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நனைஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போது மழையில் நனையுது இல்லை தண்ணி படுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப் கம்மியாகும். அதனால் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பிளேஸ் செட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட அவுட்லெட் பைப் வந்து அதான் போகுது பாருங்கள். அது வந்து பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது, காமிக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள். அந்த ரூமில் இருந்து அவுட்லெட் பைப்பு இப்படி வருது. வேஸ்ட் தண்ணியெல்லாம் இங்கே வந்து இப்படி போயிடும். மேக்ஸிமம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மெஷின் இதுதான், Bosch பிராண்டோடது. 800 RPM, 6 kg. இது நீங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸுக்கு பொறுத்து வாங்கிக்கோங்க. ஆனால் இதை விட இன்னும் இதில் வந்து ஆஷ் கலரில் வரும் ஒரு மிஷின், இதுக்கு நெக்ஸ்ட் மாடல். மேக்ஸிமம் புதுசாக வாங்குறீங்கன்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க. அது இதை விட இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அந்த டைமு இது போதும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அது வாங்கியிருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு கண்டிப்பாக எனக்கும். அதனால் வாங்கும்போது நல்லா பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து யூஸ் பண்ணுற லிக்விடு, கண்டிஷ்னர் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கோலின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிளாத்ஸ் வச்சுருக்கேன் துடைக்கிறதுக்கு. க்ளீன் பண்ணி காய போட்டு திரும்ப எடுத்து இதில் ஃபோல்டு பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து பவுடர். இன்னும் ஒரு பாட்டிலில் வந்து பேக்கிங் சோடா வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது இப்போது தீர்ந்து போச்சு, அதனால் தூக்கி போட்டாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தோன்னா வந்துடும். இப்போது இதில் வந்து பெட்ஷீட்டை உள்ளாடி போட்டிருக்கேன். கிளாத்ஸ் எதுவுமே இப்போ இல்லை. லாண்ட்ரி பேக் வந்து எம்டியாக இருக்குது. அதான் சரி பெட்ஷீட்டை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது 2 பெட்ஷீட் போட்டிருக்கேன். இந்த பெட்ஷீட் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கும், அதனால் இதுக்கு மேலே இதில் போட முடியாது, போதும். இப்போ நான் நார்மலாக நீங்கள் துணி போடுறீங்க அப்படின்னா ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓவர்லோடாக இல்லையா அப்படின்ட்டு எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி துணி போட்டுட்டு நம்ம இப்படி கை உள்ளே விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக போயிட்டு வரணும். கை போகலை அப்படின்னா ஓவர்லோடு. மேக்ஸிமம் ஒரு 3/4 ட்ரம் அளவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணும்போது இப்படி சத்தம் கேட்கணும், அப்போ தான் டோர் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம லிக்யூடெல்லாம் போடணும். இது லாஸ்ட்டு வாஷ் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதான் அப்படி இருக்குது. நான் 30 வாஷ் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2 months மேலேயே ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அது ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு, அதனால தான் இப்படி இருக்குது. ஆனால் நார்மலாக எல்லா வாஷ் முடித்ததுமே நான் லைட்டாக துணியெல்லாம் வச்சு தொடச்சிருவேன், நீட்டாக தான் இருக்கும். நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு தான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இப்போது இதில் தெரியுதான்னு தெரில, இதில் டூன் போட்டிருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம லிக்விடு ஃபில் பண்ணணும். சர்ஃப் எக்ஸல் பிராண்டில் ஃப்ரண்ட் லோடு மிஷினுக்கு தனியாக வருது, அந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது தீர்ந்து போச்சு. இப்போ ஷாப்ஸில் எனக்கு கிடைக்கல. கொரோனா ப்ராப்ளத்தினால 144 போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு ஷாப்ஸில் அது வாங்க கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி ஒரு மெரிட் பிராண்டில் வாங்கியிருக்கேன். அதை இப்போ ஒரு ஸ்கூப் அளவு ஃபில் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியும் ஊற்றி விட்டுக்கலாம். அப்போ இதில் ரொம்ப படியாது. அதுக்கப்புறம் இதில் நம்ம பவுடர் போட்டுக்கணும். சர்ஃப் எக்ஸல்லே வருது, நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் லோடுக்கு தனியாக வருது, மிஷினுக்கு ஏற்றபடி வாங்கிக்கோங்க. இது நீங்கள் எல்லா வாஷுக்கும் போடணுங்கிறது இல்லை. இப்போ பெட்ஷீட்டு நம்ம கண்டிப்பாக ஊற வச்சு தான் துவைப்போம், அதுக்காக தான் நான் இப்போ 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நார்மல் வாஷுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ரொம்ப அழுக்காக இருக்குது, நம்ம ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த 1ன்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஊற்றணும். இதில் பவுடர் போடணும். அதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் சிம்பிள். இது ஒவ்வொரு மிஷினுக்கு மிஷின் மாறுபடலாம், எனக்கு வேறு மிஷினில் எப்படி இருக்குன்ட்டு தெரியலை. இதில் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஊற்றிக்கணும். இதுவுமே 1 ஸ்கூப் அளவு ஊற்றிக்கணும். கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க துணியெல்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் டிட்டால் கூட ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வாட்டர் ப்ரூஃப் கவர் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ நாளுமே வாங்காமல் தான் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஆர்டர் போட்டிருக்கேன். நான் ரூமில் தானே இருக்குது, சேஃபாக இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்காமலே இருந்துட்டேன். இது ஒயிட்டு, ஸோ நிறைய அழுக்கு படியுது. க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போவே கவர் வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளாத்தெல்லாம் நம்ம டெய்லி வாஷ் ஆப்ஷனில் வாஷ் பண்ணணும். அது 57 minutes ஓடும். அதுக்கப்புறம் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சைடில், சில்க்கு. அதுக்கப்புறம் இப்போ பெட்ஷீட் நம்ம 30 degreeல வாஷ் பண்ணால் போதும், ஊல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்தா போதும். இது புளியறதுக்கு, சும்மா வாஷ் மட்டும் பண்ணுறதுக்கு அந்த மாதிரின்னா இந்த ஆப்ஷன்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹைஜீன் ஆப்ஷனில் 2.5 மணி நேரம் ஓடும். இது நம்ம ஒயிட் கிளாத்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா நீட்டாக க்ளீனாகி வந்துடும். நம்ம ரெகுலர் வாஷுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் டெய்லி வாஷில் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கிளாத்ஸ் எல்லாமே. இப்போது இது 40 minutes ஓடும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போது டெய்லி வாஷ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஊற வைக்குது, ஓடி முடியட்டும், அதுக்கப்புறமா காமிக்கிறேன். வாஷ் பண்ணி முடிஞ்சதும் 40 minutes ஆகும். இப்போது வாஷிங் முடிஞ்சிருச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஓடி முடிஞ்சதும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அது போகிறது வரைக்கும் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சா போதும். வந்து டீப் க்ளீன் இல்லாமல் நார்மலாக நம்ம ஒவ்வொரு வாஷுக்கு அப்புறமும் இந்த க்ளீனிங் பண்ணணும். அப்போ தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ வந்து 30 வாஷுக்கு ஒன்ஸு நம்ம வந்து ட்ரம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் இருக்குது. அந்த க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேப்புமே நம்ம கலட்டி க்ளீன் பண்ணணும். இது நான் க்ளீன் பண்ணி இப்போ 1 வீக் போல் தான் ஆகுது. அதனால இன்றைக்கி நான் இந்த க்ளீனிங் காமிக்கலை. இந்த க்ளீனிங் வந்து நான் ஏதாவது வ்ளாகில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இந்த டேப் க்ளீனிங் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணணும். காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும். இதுக்கு வந்து இதாக இருக்குல்ல, அந்த சென்டர் போர்ஷனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி வந்துடும். இப்போ எல்லா மிஷின்லையும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஏதாவது பார்ட்டு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூசர் மேனுவலில் பாருங்கள், இருக்கும். இப்போது கப்பில் அந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகர் 1:1 அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு இப்படி தேய்ச்சோனாலே வந்துடும். ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஷ் வாஷ் லிக்விட் போட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது கை படக்கூடாத இடமா இருந்துச்சு, இந்த மாதிரி மைன்யூட்டாக இருக்கும்ல, இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷு போட்டு தேய்ச்சிக்கலாம், போயிடும். அப்புறமா அதை இந்த பார்ட்டு இதுலேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஏதாவது வச்சு நம்ம பேக்கிங் சோடா சொல்யூஷன் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வழியாக தான் டிட்டர்ஜென்ட் எல்லாமே உள்ளே போகும். பாருங்கள், இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். இது இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் ஈர துணி வச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் அழுக்கு இருக்கும். இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுலேயே துணியை முக்கி எடுத்துக்கிறேன். இது வந்து காட்டன் துணி. பழைய பனியன் துணியெல்லாம் இருக்கும்ல வீட்டில், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். திரும்பவும் இந்த தண்ணியில் முக்கிட்டு பிழிஞ்சு கூட ஒரு வாட்டி துடைச்சிக்கலாம். இப்போ நீட்டாக க்ளீன் ஆயிரும். நம்ம ரெகுலராக 30 hours ஒன்ஸ் இப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் மிஷின் வந்து லைஃப் லாங் வரும். நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் துணியை வந்து நார்மல் தண்ணியில் முக்கிட்டு இன்னொரு வாட்டி துடைச்சிக்கலாம். ரெகுலராக க்ளீன் பண்ண வேண்டிய டைம் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே ட்ரம் க்ளீன் பண்ணும்போதும் இது வழியே தான் லிக்விடெல்லாம் போகும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிக்கலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை.
வந்து திரும்ப இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். இப்படியே கரெக்டாக வச்சுட்டு தள்ளி விட்டோம்னாலே போயிடும். அதுக்கப்புறம் மிஷினில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம காயின் ஏதாவது மிஸ் ஆகி கிடந்துச்சு அப்படின்னா இதில் தான் கலெக்ட் ஆகும். எனக்கு தண்ணி இந்த வழியே வெளியே போயிடும், அதனால் நான் மேட் எதுவுமே போடலை. நீங்கள் ஒருவேளை மிஷின் வந்து உள்ளாடி வீட்டுக்குள்ளாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு மேட் போட்டுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணதும் தண்ணி வரும். இது இப்படி நல்ல டைட்டாக இருக்கும். நான் ஒரு கையில் மொபைல் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் எனக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்க முடியலை. எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள். இப்படி கழட்டும்போது தண்ணி வரும். இதை நீங்கள் வீட்டுக்குள்ளாடி வச்சுருக்கீங்க அப்படின்னா மேட் போட்டுக்கோங்க. இதுவுமே பேக்கிங் சோடா வினிகர் வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இது நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன், அதனால் ரொம்ப அழுக்கு இல்லை. இப்போது இந்த மூடியையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபில்ட்ரு அதுக்குள்ளாடி எடுத்தோம்ல, இந்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணணும். இதில் வந்து இந்த குச்சி வந்து இதில் மாட்டி இருந்துச்சு. பையன் ஒருவேளை ட்ரெஸ்ஸில் ஏதாவது போட்டிருந்துருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம நார்மல் டிஷ்வாஷ் போட்டே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா வினிகர் சொல்யூஷன் போட்டும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளாடியும் ஒரு துணியை நினச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது ப்ளக்கை வந்து அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். மிஷினில் வந்து மற்ற இடங்கள் இருக்கும்ல, இந்த மாதிரி ப்ளைனான இடங்கள், அதில் வந்து ஒரு லைட்டாக ஈர துணி வச்சு சும்மா அப்படியே ரப் பண்ணி தொடச்சிக்கலாம். லைட்டாக அப்படி ஈர துணி வச்சு தொடச்சி அப்படியே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரம் கிளீனிங் போடணும். ட்ரம் கிளீனிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை கிளாத் வச்சு எல்லா இடமுமே தொடச்சி எடுக்கணும். அப்போது அழுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம இப்படி ஈர துணி வச்சு தொடச்சி வச்சுருப்போம்ல, அப்போ வந்து ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு துடைக்கும்போது சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த ஃபில்டரை மாட்டிக்கலாம். கரெக்டாக அந்த நாபு வந்து இப்படி வரணும், அது வரைக்கும் மாட்டணும். இந்த ஆங்கிளில் தான் வரணும். இப்போ ஃபுல்லாக மாட்டிட்டேன் நல்லா டைட்டாக. அதுக்கப்புறமா இது மேலே உள்ள மூடி இதையும் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக மூடிடும். அவ்வளோதான். இனி ப்ளக்கையும் எடுத்து மாட்டிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம், சும்மா அது கோட் ஆகிற அளவுக்கு. இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் வந்து வினிகர் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி கேஸ் கட்டு இந்த இடத்துல வந்து இப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா போர்ஷனுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த போர்ஷனை க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் தான் நிறைய அழுக்கு இருக்கும். பாருங்கள் இப்படி வரும். துணியை வந்து லைட்டாக ஈரம் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடமுமே தொடச்சி எடுத்துக்கணும்.
இப்போது லாஸ்ட்டாக ட்ரம் க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம லிக்விட் ஜெல் போடுவோம்ல, இந்த இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூப்பில் வந்து ஒரு 1.5 ஸ்கூப் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு, நார்மலாக வந்து பெரிய மிஷினில் எல்லாம் தனியாகவே ட்ரம் க்ளீன் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லாததில் டெய்லி வாஷ் ஆப்ஷனில் போட்டுக்கலாம். இதில் ஆப்ஷன் வந்து டெய்லி வாஷில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து எல்லா இடமும் நீட்டாக க்ளீன் ஆயிரும். இப்போது ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஒன் ஹவர் காமிக்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போது இன்னும் 40 மினிட்ஸ் இருக்குது. 25 மினிட்ஸ் ஓடி இருக்குது. பாருங்கள், நல்ல நுரை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது முடிஞ்சிருச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரம் எல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. இந்த இடம்லாம் பாருங்கள், ஒரு அழுக்குமே இல்லை, நீட்டாக க்ளீன் ஆகிருக்கு. இப்போது ஒரு ட்ரை கிளாத் போட்டு எல்லா இடம் நல்லா துடைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பனியன் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் பனியன் கிளாத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போர்ஷன்லேயும் இப்போ எல்லா அழுக்குமே போயிருச்சு, ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த இடமும் இது வந்து ஒவ்வொரு வாஷுக்கு அப்புறமும் தொடச்சி வைக்கலாம். இப்போ எந்த ஸ்மெல்லும் வராது, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஒவ்வொரு வாஷுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது, பண்ண முடியாது அப்படின்னா வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லா இடமும் சுற்றி சூப்பராக தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம்லாம் நல்லா தண்ணி இருக்கும், மிஷின் ஓட்டி முடிஞ்சதுனால இந்த இடமும் சூப்பராக வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரப்பர் இந்த சைடெல்லாம் இருக்கும் தண்ணி, அதையும் லைட்டாக தொடச்சிக்கலாம். ட்ரம் எல்லாம் நல்லா ட்ரையாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப ஈரம் இருக்காது. இருந்தாலும் லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டுக்கலாம். வாஷிங் மிஷின் சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு. எந்த ஒரு அழுக்கும் எந்த இடத்துலையுமே கிடையாது, சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்திருப்பேன். வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு யாராவது யோசிச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஒருவேளை ஏதாவது யூஸுக்காக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது 1-2 டிப்ஸ் நமக்கு விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். ஏன்னா நானுமே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் முன்னால் சர்ச் பண்ணியிருக்கேன் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் மனசில் நினச்சிட்டு தேடினேனோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் அவ்வளோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது போகவும் ஏதாவது டவுட்ஸ் யாருக்காவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். திரும்பவும் ஒரு டைம் என் வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.